அப்போ உங்களுக்கு 210 கோடி ரூபாய் அளவுக்கு பெனால்டி ஃபைன் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னா எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆகியிருக்கிறது? பெனால்டி மட்டுமே 210 கோடி ரூபாய். அப்போ எவ்வளவு ஆகியிருக்கிறது? அப்போ நீங்க என்ன காரணத்துக்காக பண்ணல? அப்போ காங்கிரஸ் கட்சி அங்கு வரக்கூடிய நிதிகளை பொறுத்தவரைக்கும் முறைகேடுகள் செய்கிறதா? ஆனா திமுக எடுத்துக்கங்க, காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கங்க, அதைத்தான் பயன்படுத்திட்டு இருந்தீங்க. அப்போ தெரிந்தும் இது ஒரு தவறான சட்டம், பாஜகவால் கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து தவறான சட்டம்னு நீங்களே சொல்றீங்க. சொல்லிட்டு அதே சட்டத்தை பயன்படுத்துறீங்க, நடைமுறைப்படுத்துறீங்க அப்படின்னா என்ன காரணம்? அப்போ இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டதை பொறுத்த வரைக்கும் திமுக மட்டத்திலையும் கோபாலபுரத்திலையும் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் அடிப்பதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும். என்ன ரீசன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் மத்திய அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட காலத்திலிருந்து 2018 இருந்து தற்போதைய நிலை வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு ஃபண்ட் வந்துச்சு? அன்று எதிர்ப்பு தெரிவித்து விட்டு இன்று வரவேற்கிறீங்க. இடைப்பட்ட காலத்தில் அந்த சட்டத்தை நீங்களே பயன்படுத்துறீங்க. என்ன காரணம் அப்படின்னா, கருப்பு பணங்களை உங்க கட்சிக்கு கொண்டு வருவதற்கு, பலனடைவதற்காக பயன்படுத்துறீங்க. அப்போ பாத்தீங்கன்னா இது இரட்டை வேஷம் போடக்கூடிய நிகழ்வு தான். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆனால் திமுகவிற்கு 600 கோடிகளை தாண்டுகிறது, அதிமுகவுக்கு வெறும் 6 கோடி ரூபாய். அப்போ அதிக அளவு நிதி திமுகவுக்கு வந்திருக்கு. அப்ப இந்த நிதி எல்லாம் யார் கொடுத்தாங்க அப்படி கேள்விகள் வரும்போது, ஏற்கனவே கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் பல பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதன் மீதும் பல கேள்விகள் முன்வைக்கப்படும். போல ஐடி இடியுடைய பார்வையும் திமுக மீது ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்கள் நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸோட வங்கி கணக்கு வந்து முடக்கப்பட்டிருக்கு சார். இது வந்து ஜனநாயக ரீதியில் ஒரு பிரச்சனை கலப்புது அப்படின்ற மாதிரி அவங்களோட பொருளாளர் அஜய் மாக்கான் ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காரு. ஸோ இது வந்து பழிவாங்கலா இல்லை காங்கிரஸ் விதிமீறலாக பார்க்குறீங்களா சார்? இல்லை, இது வந்து பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஏன்னா இதற்கும் ஏற்கனவே நடந்த விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இதை யார் எடுத்துகிட்டு வருவாங்கன்னா வருமான வரித்துறை. வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காக சீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் 2019-18 காலகட்டத்தில் ஐடி ஃபைல் பண்ணுறது காலதாமதமாக பண்ணுறாங்க. ஒரு காங்கிரஸ் கட்சி அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கட்சி, இந்தியாவை 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆட்சி செய்த ஒரு கட்சி, இந்தியாவில் பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கக்கூடிய கட்சி. இப்போ வந்து சமீப காலமாக காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு அழிவை சந்தித்துக்கிட்டு இருந்தாலும், ஆனால் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடி ஃபண்டு உள்ள டிரான்சாக்ஷன் ஆகும். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐடியை ப்ராப்பராக ஃபைல் பண்ணணும். அதில் வந்து ஐடி ஃபைல் பண்ணலை அப்படின்னாலே அதில் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். இந்த அடிப்படையில் தான் வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்டில் சீஸ் பண்ணுறாங்க. உடனே காங்கிரஸ் கட்சியுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய அஜய் மக்கான் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அக்கௌண்ட்டை முடக்கிட்டாங்க, எங்களால் இனி வந்து சேலரியே போட முடியாது, கரண்ட் பில் கட்ட முடியாது, காங்கிரஸே திவாலானது போல் அஜய் மக்கான் அவர்கள் வந்து காலையில் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உருவாக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறை நீங்கள் முறைகேடு பண்ணுறீங்க, ப்ராப்பராக ஐடி ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டை முடக்கும் போது, அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை பாரதிய ஜனதா கட்சி பழி வாங்குறது அப்படிங்கிற நிலையில் காங்கிரஸ் கட்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற திட்டம் ரத்து செய்யப்பட்டது, அதற்கும் இதற்கும் இடையில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற நிலையில் தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்தை மக்கள் மன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அது ரெண்டுக்குமே எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தை வருமான வரித்துறையுடைய மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. தீர்ப்பாயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறத கருத்தில் எடுத்துக்கிட்டு உடனே வந்து சீஸ் பண்ணப்பட்ட அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, டெம்பரவரியாக ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இதுக்குள்ளே இமிடியேட்டாக நாங்கள் கேட்ட பேப்பர்ஸ்கள் டாக்குமெண்ட்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற நிலையில் டெம்பரவரியாக வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம முன்வைக்கக்கூடிய கேள்வி அதான், நீங்கள் என்ன காரணத்துக்காக அங்கே வருமான வரியை வந்து ப்ராப்பராக செலுத்தலை? இதே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குப்பனோ சுப்பனோ ஒரு சாமானிய மக்கள் வருமான வரித்துறை செலுத்தலை, ப்ராப்பராக பண்ணலை, டிலே பண்ணுறாங்க அப்படின்னா பெனால்ட்டி போடுவாங்க, டிலே பண்ணுறதுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இது எல்லாமே வருமான வரித்துறை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு 210 கோடி ரூபாய் அளவுக்கு பெனால்ட்டி ஃபைன் போடப்பட்டிருக்குது அப்படின்னா எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆகியிருக்கிறது? பெனால்ட்டி மட்டுமே 210 கோடி ரூபாய். அப்போ எவ்வளோ ஆகியிருக்கிறது? அப்போ நீங்கள் என்ன காரணத்துக்காக பண்ணலை? அப்போ காங்கிரஸ் கட்சி அங்கு வரக்கூடிய நிதிகளை பொறுத்த வரைக்கும் முறைகேடுகள் செய்கிறதா? ப்ராப்பராக ஐடி ஃபைல் பண்ணல அப்படின்னா முறைகேடுகள் நடந்திருப்பதாக தான் சாமானிய மக்கள் எல்லாமே எடுத்துக்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையும் கிடையாது, இதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேர்தல் பத்திரமுறை வந்து ரத்து பண்ணியிருக்கு உச்சநீதிமன்றம். இது வந்து பிஜேபிக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா சார்? இல்லை, அதாவது வந்து அவர் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை பொறுத்த வரைக்கும் பல திட்டங்களை கொண்டு வருவாங்க. அதில் எல்லா திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதாண்டா கிடையாது. சில திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ல வந்து அங்க வந்து அந்த இது வந்து நிறைவேற்றப்படாமல் கூட போகும். அங்க மெஜாரிட்டி காண்பிக்க முடியாமல் கொண்டு வரப்பட்ட சட்டம்
அங்கு நிறைவேற்றப்படாமல் நிராகரிக்கப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே இருக்கிறது. அதே போல தான் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அது சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் மூலமாக ரத்து செய்த வரலாறுகளும் தொடர்ச்சியாக இருக்கிறது. அதே போல தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து இது போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க, 2018 காலவாக்கில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்கிறது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பாஜக கொண்டு வரும்போது எதிர்க்கட்சிகள் அத்தனையுமே இதற்கு எதிராக கூக்குரலிடுகின்றன, கொந்தளிக்கின்றன. காங்கிரஸாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எல்லா கட்சியுமே இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயல். அதாவது பார்த்தீங்கன்னா கட்சிகளுக்கு ஃபண்டு வரக்கூடிய நிலை இருக்கும், ஆனால் யார் ஃபண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனாலும் இந்த தேர்தல் பத்திர முறையை தான் அத்தனை கட்சிகளுமே ஃபாலோ பண்ணியிருக்கிறது. இதில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் விதிவிலக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது முறைகேடு, கருப்பு பணத்தை ஊக்குவிக்கிறது, இதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தேர்தல் பத்திர முறையை கையில் எடுக்காமல் அவர்கள் வந்து வழக்கமாக இருந்த நடைமுறையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எங்கேருந்து ஃபண்டு வருகிறது, எப்படி ஃபண்டு இங்கே செலவு செய்யப்படுது, எல்லா ரெக்கார்டையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதே நேரத்தில் கோர்ட்டுக்கும் செல்கிறாங்க. இதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செல்கிறது, சென்று அதில் தற்போதைய நிலையில் வெற்றியும் அடைந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மீது ஒரு சில விமர்சனங்கள் நமக்கு இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவங்கள பாராட்டணும். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஒரு தவறான திட்டம், கருப்பு பணத்தை ஊக்குவிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை வந்து அவர் பயன்படுத்தவே இல்லை. ஆனால் திமுகவை எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கோங்க, அதைத்தான் பயன்படுத்திட்டு இருந்தீங்க. அப்போ தெரிந்தும் இது ஒரு தவறான சட்டம், பாஜகவால் கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து தவறான சட்டம்னு நீங்களே சொல்றீங்க, சொல்லிட்டு அதே சட்டத்தை பயன்படுத்துறீங்க, நடைமுறைப்படுத்துறீங்க அப்படின்னா என்ன காரணம்? அப்போ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் மத்தியில் ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குறீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போல அதை பயன்படுத்தலை அப்படின்னா சரி, ஓகே. அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கருப்பு பண முதலைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. அரசியல் கட்சிகள் கருப்பு பண முதலைகளை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இது வந்து மக்களுக்கு தெரியாமலே போய்விடும் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி மக்கள் உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை, நல்ல பார்வையை முன்வைப்பாங்க. நீங்களும் பயன்படுத்துறீங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சட்டம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னா பாஜகவிற்கு மட்டுமல்ல, இதை பயன்படுத்திய அத்தனை கட்சிகளுக்குமே பின்னடைவு அப்படின்னு தான் சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், அத்தனை கட்சிகளுக்குமே பின்னடைவு தான். அப்போ இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டதை பொறுத்த வரைக்கும் திமுக மட்டத்திலையும் கோபாலபுரத்திலையும் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் அடிப்பதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும். என்ன ரீசன்னா, சுப்ரீம் கோர்ட் இப்போ ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் மத்திய அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட காலத்திலிருந்து 2018 இருந்து தற்போதைய நிலை வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு ஃபண்டு வந்துச்சு, யார் உங்களுக்கு இந்த ஃபண்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை லீகல் பாயிண்ட்ல முன் வச்சாங்கன்னா அத்தனை கட்சிகளுமே யார் இந்த பணத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறத வருமான வரித்துறைக்கு சப்மிட் பண்ணணும். அப்போ வருமான வரித்துறைக்கு சப்மிட் பண்ணலைன்னா அந்த வருமான வரித்துறையுடைய பார்வை அத்தனை கட்சிகள் மீதும் விடும். வருமான வரித்துறையுடைய பார்வை அத்தனை கட்சிகள் மீது விடுகிறது அப்படின்னா வருமான வரித்துறைக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையுடைய பார்வை இறங்கும், ஈடியுடைய பார்வை இறங்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்ததே பொறி வைத்து பிடிப்பதற்காகத்தானா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா பாஜக கொண்டு வந்ததுனால பாரதிய ஜனதா கட்சி கரெக்டாக அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஒரு சட்டத்தை போடும்போது அவர்கள் போட்ட சட்டத்தின் மூலமாக அவர்களே சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக பாஜக தலைவர்கள் தெளிவாக இருந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் பொறி வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தான் என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் மட்டத்தில் எழுகிறது. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா இந்த பத்திர முறைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ரத்தானதுக்கு. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல 300க்கும் மேற்பட்ட கோடிகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இரட்டைத்தன்மையை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தது எல்லா கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க, திமுகவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்த திமுகவை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை ரத்து செய்யும் போது அதற்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இடைப்பட்ட காலத்தில் இந்த சட்டத்தை திமுக பயன்படுத்தாமல் இருந்ததா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போல நாங்கள் வந்து இந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க மாட்டோம், சட்டம்னா இந்த தேர்தல் பத்திரத்துக்கு உட்பட்டு நடக்க மாட்டோம், நாங்கள் கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் யார் எங்கள்கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க, அந்த பணம் கட்சியில் எப்படி வந்தது, எல்லா ரெக்கார்டையும் நாங்கள் மெயின்டைன் பண்ண போகிறோம், எல்லா ரெக்கார்டும் வருமான வரித்துறைக்கு நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இடைப்பட்ட காலத்தில் திமுக போன்ற கட்சிகள் சப்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அன்று எதிர்ப்பு தெரிவித்து விட்டு இன்று வரவேற்கிறீங்க. இடைப்பட்ட காலத்தில் அந்த சட்டத்தை நீங்களே பயன்படுத்துறீங்க. என்ன காரணம் அப்படின்னா கருப்பு பணங்களை உங்க கட்சிக்கு கொண்டு வருவதற்கு, பலனடைவதற்காக பயன்படுத்துறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது இரட்டை வேஷம் போடக்கூடிய நிகழ்வு தான். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேஸே போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இந்த கட்சி யாருடைய அலையன்ஸில் இருக்காங்க?
தமிழகத்தில் திமுக அலையன்ஸில் இருக்காங்க, ஐஎன்டிஏ அலையன்ஸில் இருக்காங்க. அப்போ அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே இது கருப்பு பணத்தை ஊக்குவிக்கிறது, கருப்பு பணத்தை கட்சிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் செல்லும் போது நீங்க வந்து அது போன்ற நிகழ்வுகள் தெரிந்தும் ஏன் அந்த தேர்தல் பத்திர முறையை பயன்படுத்தினீங்க அப்படிங்கிற கேள்விகளை தான் ஒரு சாமானியன் கூட முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நடவடிக்கை மூலமா திமுக மீண்டும் ஒரு நெருக்கடிக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கா சார் தமிழ்நாட்டில்? கண்டிப்பாக. நான் ஏற்கனவே தெரிவிச்சதுதான். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டாங்க. 2018 இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கட்சிகள் வைத்திருக்குமா அப்படின்னா கேள்விக்குறியான விஷயம். பல கட்சிகள்கிட்ட இந்த டேட்டா கிடையாது. பணம் வந்து இவங்கள்ட்ட இவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிற ரெக்கார்டு தான். ஏன்னா வந்து தேர்தல் பத்திரத்துடைய ரூல்ஸே அதான், எங்கேருந்து பணம் வந்தது அப்படிங்கிற டேட்டா கிடையாது. கட்சிக்கு எவ்வளவு பணம் வந்தது, எஸ்பிஐயை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டேட்டாவை தூக்கி கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி தேர்தல் ஆணையமும் ஃபுல் டேட்டாவை தூக்கி கொடுக்க போகிறாங்க. அப்போ பணம் வந்தது உறுதி செய்யப்படும். இந்த பணம் யாரிடமிருந்து வந்தது, என்ன காரணத்துக்காக கட்சிக்கு வந்தது, யார் கொடுத்தாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன. அப்போ லாபம் பெறுவதற்கு, அதாவது அரசாங்கத்துடைய ப்ராஜெக்டுகளை நீங்கள் வந்து அவர்களுக்கு சாதகமாக கொடுத்ததுக்கு பிரதிபலனாக இது போன்ற பணத்தை உள்ளே கொண்டு வந்தாங்களா, உங்களுக்கு வந்து தேர்தல் நிதியாக கொடுத்தாங்களா, தேர்தல் பத்திரம் மூலம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேள்விகள் வரும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட காலகட்டத்திலேருந்து இந்த 5 ஆண்டுகளில் சுமார் 600 கோடிக்கு மேலே திமுகவுக்கு இந்த ஃபண்டு வந்திருக்கு, தேர்தலுக்காக இந்த ஃபண்டு உள்ளே வந்திருக்கு, கட்சிக்கு ஃபண்டு கொண்டு வந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வெறும் 6 கோடி தான் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் நீண்ட நெடிய காலம் ஆட்சி செய்த கட்சிகள் அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் தான். ரெண்டுமே எதிரும் புதிருமாக இருந்து தமிழகத்தில் ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் திமுகவிற்கு 600 கோடிகளை தாண்டுகிறது, அதிமுகவுக்கு வெறும் 6 கோடி ரூபா. அப்போ அதிக அளவு நிதி திமுகவுக்கு வந்திருக்கு. அப்போ இந்த நிதி எல்லாம் யார் கொடுத்தாங்க அப்படி கேள்விகள் வரும்போது அதற்கு ப்ராப்பரான டேட்டாக்களை வருமான வரித்துறைக்கு திமுக சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா ஏற்கனவே கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் பல பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதன் மீதும் பல கேள்விகள் முன்வைக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஐடி இடியுடைய பார்வையும் திமுக மீது படிவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதுவும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் இப்படியான ஒரு இக்கட்டான நிலை வரக்கூடிய நிகழ்வை திமுக எப்படி சமாளிக்க போகிறது அப்படிங்கிறதா இப்போ மிகப்பெரிய முக்கியமான கேள்வியாகவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த வங்கி கணக்கு முடக்கத்தை பற்றி ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு சார். நாங்கள் பணத்தை நம்பி இல்லை, மக்களை நம்பி தான் இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மக்களை நம்பி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ராகுல் காந்தியை நம்பி கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி தானே இப்போ நாம் முன்வைக்கணும். பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸில் நீண்ட நெடிய காலம் பயணித்தவர்கள், காங்கிரஸ் பாரம்பரியத்தின் மூலமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள், மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்டவர்கள் எல்லாமே காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி பாஜகவில் ஐக்கியமாகிட்டு இருக்காங்க. அப்போது ராகுல் காந்தியை நம்பி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ நிர்வாகிகளோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் ராகுல் காந்தி மக்களை நம்பி என்ன கிளிக்க போறாரு, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஐஎன்டிஏ அலையன்ஸ் அந்த பக்கம் சிதறிக்கிட்டே இருக்கு. இனி பொது வேட்பாளரை நிறுத்த முடியாத ஒரு நிலையில ஐஎன்டிஏ அலையன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு அழிவு பாதையில சென்றுகிட்டு இருக்கு. இதைத்தான் எல்லோரும் அழுத்த திருத்தமாக முன்வைக்கிறாங்க. சமீபத்தில் வெளியான புள்ளி விவரங்கள் கூட காங்கிரஸ் கட்சி அதில் பாதாளத்தில் விழுந்து விட்டது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இதில் முக்கியமான ஒரு செய்தியை நான் தெரிவிக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் நீண்ட நெடிய காலம் பயணித்தவர் குலாம் நபி ஆசாத் அவர்கள். அவர் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. இதற்கான காரணம் காங்கிரஸ் கட்சியில் ஆணவம் பிடித்தவர்களும் அறியாமையில் இருக்கக்கூடியவர்களும் இருப்பதன் மூலமாக காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அழிவை சந்தித்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. குலாம் நபி ஆசாத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாகவே காங்கிரஸை விட்டு வெளியேறி தனி கட்சி அப்படிங்கிற நிலையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் குலாம் நபி ஆசாத் வெளியேறினார் அப்படிங்கிறதுக்கு தற்போதைய நிலையில் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆணவம் பிடித்தவர்கள் அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ யாரை குலாம் நபி ஆசாத் சுட்டி காட்டுகிறார்? சாட்சாத் சோனியா காந்தி ராகுல் காந்தியை தான் சுட்டி காட்டுகிறார். குறிப்பாக ராகுல் காந்தியை தான் சுட்டி காட்டுறாங்க. என்னன்னா இவர்கள் மூலமாகத்தான் காங்கிரஸ் கட்சி அழிகிறது அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே தெரிவித்து விட்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறாங்க, அல்லது காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறிய பிறகு தெரிவிக்கிறாங்க. அப்போ காலத்திற்கு ஏற்றால் போல காங்கிரஸ் கட்சியை கட்டமைக்க முடியாமல், காலத்திற்கு ஏற்றால் போல காங்கிரஸ் கட்சியை அடுத்தலைக்கு எடுத்து செல்ல முடியாத சூழல்ல மக்களை நம்பி காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற கருத்துக்களை ராகுல் காந்தி முன்வைத்தாலும் மக்களுக்கு உண்மை நிலை தெரியும்.
காங்கிரஸ் கட்சி எந்த நிலையில் இருக்கிறது, ராகுல் காந்தி எப்படி இருக்காங்க, ராகுல் காந்தி யதார்த்தத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறாரா அல்லது அரசியலுக்காக எழுதி கொடுத்ததை தான் படிச்சுக்கிட்டு இருக்காராங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்போ முதல்ல காங்கிரஸ் கட்சியை இன்றைய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது டிஜிட்டலுக்கு ஏற்ற மாதிரி காங்கிரஸை ஃபர்ஸ்ட் மாற்றட்டும், அதன் பிறகு மக்களை நம்பலாம். காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு மாநிலமாகவே தன்னுடைய அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. வர இருக்கக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த தேர்தல் அளவுக்கு காங்கிரஸ் கட்சியால் இந்தியா முழுமைக்கும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா டபுள் டிஜிட்டை காங்கிரஸ் கட்சி தாண்டுமா அப்படிங்கிற கேள்விகளை தான் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது காங்கிரஸ் கட்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, கவலையாக இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை பார்லிமெண்ட்டில் வச்சு பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி அதில் பாதாளத்தில் விழுந்துகிட்டு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பித்து குறிப்பிட்ட சில ஆண்டுகள்லேயே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி அசூர வளர்ச்சி கண்டு போய்கிட்டு இருக்கு. மாநில கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கிறது. தமிழகத்தில் திமுக காங்கிரஸை விட வலுவாக இருக்கிறது. திமுக முதுகுல தான் காங்கிரஸ் பயணிக்கிறது. இப்படி மாநில கட்சிகள் வலுவாக இருக்குது. அதே நேரத்தில் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி போன்ற கட்சியெல்லாம் வலுவாக இருக்கும்போது நீண்ட நெடிய பின்னணி கொண்ட காங்கிரஸ் கட்சி ஏன் வலிமையை இழந்து கொண்டிருக்கிறது? காரணம் என்ன? இது போன்ற கேள்விகளுக்கு விடை ராகுல் காந்தி கிடையாது. அதைத்தான் குலாம் நபி ஆசாத் முன்வைக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பலனும் அல்ல. அதாவது குறிப்பாக ஃபரூக் அப்துல்லா ஒரு இஸ்லாமியர், அப்படி இருந்தும் அவர் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறாங்க. பாஜகவில் ஐக்கியமாக போறார் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ வெளியேறக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியேறி தனி கட்சி காண்றாங்களா அல்லது பாஜகவை எதிர்க்கக்கூடிய மாற்று கட்சியில மாநில கட்சியில இணைகிறாங்களா? கிடையாது, பாஜக பக்கம் தான் வர்றாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் காலத்திற்கு ஏற்றால் போல தன்னை கட்டமைத்து கொண்டே இருக்கிறது, தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஏற்ற யுகத்துக்கு ஏற்றால் போல தன்னுடைய பயணத்தை எடுத்து சென்றுட்டு இருக்காங்க. இப்படி கால மாற்றத்திற்கு ஏற்றால் போல தன்னை மாற்றி பயணிக்கக்கூடிய கட்சிகள்லாம் மக்கள் மத்தியில் நிற்க முடியும், மக்களை நம்ப முடியும். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் குறைந்து விட்டது. ராகுல் காந்தி மக்களை எதிர்பார்த்தும் எந்த பலனும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வை. நடப்பு அரசியல் பல்வேறு தகவல்கள் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.